மோகாலும் எதிர்க்கட்சியுடன் நாட்டுக்கு எதிர்கால பயணம் கிடையாது என முன்னிலை சோசலிச கட்சியின் பிரசார செயலாளர் துமிந்த நாகமுவ கூறுகின்றார். இந்த நாட்டின் எதிர்க்கட்சி என கூறிக்கொள்வோர் முன்வைத்துள்ள விமர்சனங்கள் என்ன? அரசாங்கத்திற்கு எதிராக 2% பிரயோசனம் இல்லாத விமர்சனங்களை முன்வைத்தனர். ஆகவே அரசாங்கத்திற்கு இம்மிய அளவும் அழுத்தம் ஏற்படவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த எதிர்க்கட்சி சபாநாயகரின் கலாநிதி பட்டம் எங்கே என ஆட ஆரம்பித்தனர். பொறுப்புக்கூறல், வெளிப்படைத்தன்மை, ஜனநாயகம் போன்ற பெரிய சொற்களை பயன்படுத்திய சபாநாயகரின் பட்டத்தை இவர்கள் தேடினர். இன்னும் சில நாட்கள் சென்றதும் பிரதமரின் ஆடையை பிடித்துக் கொண்டு அவர் ஒழுங்காக ஆடிகணையவில்லை என சஜித் பிரேமதாசவினர் எதிர்கட்சியினர் அந்த ஆடையை பிடித்துக் கொண்டு கூச்சலிட்டனர். அடுத்ததாக ஜனாதிபதி பொத்தானை வெளியாக போட்டுவிட்டார் என ஒரு வார்த்தையை இழுத்தடித்தனர். இந்த வாரம் இவ்வாறு செல்கின்றது. கண்டிப்பாவி சுற்றுவட்டத்தில் சிறுநீர் துர்நாற்றம் வீசுவதாக இந்த வாரத்தை ஓட்டுகின்றனர். இதுவே நாட்டின் இன்றைய எதிர்க்கட்சியினுடைய நிலையாகும். ஆகவே நாம் மக்களுக்கு கூறுகின்றோம், இந்த நகைப்புக்குரிய எதிர்க்கட்சியால் அரசியல் தர்க்கம் ஒன்றை உருவாக்க முடியவில்லை. அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் அரசாங்கம் முன்னெடுக்கும் சமூக விரோத மறுசீரமைப்பு உள்ளிட்ட எதுவும் அவர்களுக்கு தெரிவதில்லை. அது தொடர்பில் அவர்கள் ஆராய்வதும் இல்லை. ஒரு நோக்கம் இல்லாத, திட்டம் இல்லாத எமது திட்டத்தையே முன்னெடுக்கின்றார்கள் என மோகாலிடம் எதிர்க்கட்சியுடன் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பயணம் இல்லை.